ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 100 மார்க்கு. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 × 2 8. இதில் கூவல் என்று அழைக்கப்படுவது எது? அதே மாதிரி ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? அடுத்து 5 × 10. வல்லினமிகு இடங்களை இட்டு 2 சான்றுகள் எழுதுக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் கேட்டிருக்காங்க. சலைன் சாயில் சோஷியல் ரிஃபார்மர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 3 6. இதில் உரை பத்தியினை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடா எழுதணும். அதே மாதிரி 2 × 3 6 பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை ரொம்ப முக்கியம். ஆண்டாளின் கனவு காட்சியினை எழுதுக. அடிப்பிறனாமல் எழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வல்லினம் இட்டு நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தன்வினை பிறவினை வேறுபடுத்துக. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்ன அணி வந்து இருக்குது, இதை வந்து எழுதணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலி 5 × 5 25. தூது அனுப்ப தமிழ் சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூதும் காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விழா முன்னேற்பாடுகள் இந்திர விழா நிகழ்வுடன் ஒப்பிடு. சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வியாளர்களுக்கு வரவேற்பு மடல். பள்ளி நூலகத்திற்கு தமிழ் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அதிகாரி கையடக்க அகராதி அது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நயம் பாராட்டுக பார்த்துக்கோங்க. அடுத்து பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. நெக்ஸ்ட்டு வந்து காட்சினை கொண்டு கவி உணர்வு. இந்த பிக்சரை வச்சு ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 8 24. திராவிட மொழிகள் ஒப்புவியல் ஆய்வுக்கு அந்த வினா கேட்டிருக்காங்க. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணையவழி சேவைகளை பற்றி விரிவாக தொகுத்தெழுது. இந்திய விண்வெளித்துறை பற்றி செய்திகளை எழுது. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுது ரொம்ப முக்கியம். பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை எழுதுக. நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.